இவர்கள் என்னுடைய காவலர்கள். இவர்கள் தெரியாமல் செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். வேண்டாம் வேண்டாம் பிரபு, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் உங்களுடைய தவறு எதுவும் இல்லையே. என் தவறும் இருக்கிறது. என் காவலர்கள் என்ன செய்தாலும் அது என்னையே சாரும். அது பாவ காரியமோ இல்லை புண்ணிய காரியமோ. அதனால் தான் சொல்கிறேன், இதில் எனக்கும் பங்குண்டு என்று. இவர்கள் என்னுடைய கட்டளையை தான் கடைபிடித்தார்கள். தவறுக்கு நானும் காரணமாவேன். நாங்களும் தான் தவறு செய்திருக்கிறோம். பிரம்மதேவரின் பிள்ளைகளான எங்களுக்கு சிறிதும் நிதானம் இல்லையே. கோபப்பட்டோம், அதுவே இந்த நாள் வரையும் ஆட்கொண்டது. நாங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறோம். தண்டனையை ஏற்றுக்கொள்கிறோம். கொடுத்த சாபத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் இறைவனை விட்டு பிரிய நிர்பந்தித்து விடாதீர்கள். வெள்ளிலிருந்து புறப்பட்ட அம்பும் முனிவர்களின் சாபமும் மீண்டும் பழைய தன்மையை அடையாது. என் மீது நீங்கள் கொண்ட பக்தியின் காரணத்தால் அதை குறைத்திடலாம். அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. சொல்லுங்கள் பிரபு, அது என்ன வழி என்று சொல்லுங்கள். உங்களுக்கு இரு வழியை சொல்வேன். ஒன்று 7 ஜென்மங்களுக்கு பூ உலகில் எனக்கு பக்தனாக இருக்க வேண்டும், அல்லது 3 ஜென்மங்களுக்கு என் எதிரிகளாக வேண்டும். இவை இரண்டில் எதுவென்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகுதான் வைகுண்டத்திற்கு வர முடியும். முடிவு உங்களுடையது. 7 ஜென்மங்களுக்கு உங்களை பிரிந்து எங்களால் வாழ முடியாது பிரபு. 3 ஜென்மங்கள் உங்களை எதிர்த்து அதற்கு பிறகு இங்கு வந்து விடுகிறோம். என் பக்தியை விட்டு எனக்கு விரோதமாக செல்லவிருக்கிறாயா? அதற்கும் காரணம் உண்டு. முதல் காரணம், உங்களுக்கு எதிரியானால் எங்களுடைய ஜென்மங்கள் சீக்கிரத்தில் நிறைவு பெறும். இரண்டாவது காரணம், ஒரு பக்தன் பகவானை ஒரு நொடியாவது மறந்து போகலாம். ஆனால் என் எதிரியை ஒவ்வொரு நொடியும் மறக்காமல் இருப்பேன். இந்த 3 ஜென்மங்களிலும் எங்கள் மரணம் உங்கள் கைகளால் நிகழ வேண்டும். உங்கள் இருவரது பக்தியும் எம்மை மகிழச் செய்கிறது. உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன். பூ உலகில் நீங்கள் எடுக்கவிருக்கும் 3 பிறவிகளிலும் நானே உங்களுக்கு முக்தி அளிக்கிறேன். என் லட்சுமியை நான் பிரிவதற்கும் நீங்களே காரணமாவீர்கள். எங்களுடைய இணைப்பு உங்கள் மரணத்தில் நிகழும். நீதானே என்னிடம் கேள்வி எழுப்பினாய், அனுமன் கும்பகர்ணனை கொல்லாது ஏன் விட்டான் என்ற. ஏனென்றால் உன்னுடைய முடிவு என் கைகளால் அல்ல, என் பிரபு ராமரின் கைகளால் கிடைக்கவிருக்கிறது. இந்த பிறவியில் விஜயன் ராவணன் தம்பி கும்பகர்ணனாக பிறந்தான். இந்த பிறவியில் ராமனுக்கு எதிரியாக, என்னுடைய பரம பக்தனாக, இலங்கையின் வேந்தனாக அவதரித்துள்ளான் ஜெயன். அவர்களின் இந்த பிறவியும் கூடிய விரைவில் நிறைவு பெறப்போகிறது. இதற்கொன்றும் குறைவில்லை. நீ செய்த துரோக செயலால் தான் இறைவனுக்கு நான் செய்த வழிபாடு தடைப்பட்டது. ஏதும் அறியாதவள் போல் வெற்றி திலகத்தோடு என் எதிரில் வருகிறாய். நான் அப்பொழுதும் இப்பொழுதும் உங்களுக்கு புரிய வைக்கத்தான் முயற்சி செய்தேன். தாங்கள் தான் என்னை புரிந்து கொள்ளவில்லை. கனவிலும் உங்களுக்கு தேங்கு நினைக்க கூடியவள் அல்ல நான். என் இலங்கையை சேர்ந்த வீரர்கள் எனக்காக போரிலே உயிரை கொடுத்தவர்கள். அவர்கள் மரணத்திற்கு அர்த்தம் வேண்டும். உன்னுடைய இந்த நடிப்பை இதோடு நிறுத்திக்கொள். இது நடிப்பல்ல, ஒரு ராணியாக என்னுடைய கண்ணியம். தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் என்றும் வேண்டிக் கொள்வேன். இதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. உன் கணவனின் மீது எந்த அக்கறையும் கிடையாது. உன் கண்களில் எனக்கு அந்த நாராயணனின் பக்தி தான் தெரிகிறது. தனியாக யுத்தத்திற்கு செல்கிறேன். ராமன் அவனுடைய குரங்கு சேனைக்கு எதிராக. நான் உயிருடன் இருக்கும் பொழுதே என் 2 பிள்ளைகளையும் இழந்து விட்டேன். இன்று உங்களை இழக்கப் போகிறேன். வார்த்தையை அளந்து பேசும் மண்டோதரி. எம்பெருமானின் பரம பக்தன் நான். என்னை அழிக்க வந்துள்ளவனை நீ அந்த திருமால் என்று சொல்கின்றாயா? எம்பெருமானுக்கு நான் வாக்களித்துள்ளேன். அவனை எரித்து சாம்பலாக்கி அவருக்கு அபிஷேகம் செய்வேன் என்று நடத்தி காண்பிப்பேன். தென்னாடுடைய சிவனை போற்றி. நான் கூறுவதை கேளுங்கள். நடக்கும் போரை முடிக்க செல்கிறேன்.
சிவனே கதி என்று ஒருவன் இருந்தான். எல்லோராலும் ஏமாற்றப்பட்டான். அன்று முடிவெடுத்தான், எல்லாவற்றையும் அடைய 14 உலகத்தையும் ஆட்டி வைத்தான் அவன். ஒரு நாள் வடக்கில் ஒரு அரசன் தன் மகளுக்காக சுயம்பரம் நடத்தினான். எம்பெருமானின் சக்தி வாய்ந்த வில்லை தூக்குவது அவனுடைய எண்ணம் எல்லாம். சக்தி வாய்ந்த எம்பெருமானின் வில்லை அடைவது, அதை இலங்கைக்கு எடுத்து வருவது. அங்குதான் அவருடைய கண்கள் அவளின் மீது பட்டது. வில்லின் மீது உள்ள ஆசை போய் அவளை அடையும் ஆசை உண்டானது. எம்பெருமானின் கைலாயத்தையே தூக்கியவனால் அந்த வில்லை எடுக்க முடியவில்லை. அவளை மறந்தும் போனான். அந்த கன்னியின் வாசம் மீண்டும் ஒரு முறை இலங்கையின் வாயில் வரை வந்தது. அதன் பிறகு நடந்தது இந்த உலகிற்கே தெரியும். இந்த இலங்கையின் வேந்தன் ராவணன் தனியாக நின்று போரிட்டு அந்த ராவணையும் அவன் குரங்கு கூட்டத்தையும் கொன்று குவிப்பான். இதில் வருத்தம் என்னவென்றால், உனக்கு இப்பொழுதும் புரியவில்லை. அவற்றை உனக்கு என்னுடைய மணாளன் கூடிய விரைவில் புரிய வைப்பார். நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கும் இந்த இறுதி போரில் வெற்றி பெறப் போவது நீதிதான். சத்தியம்தான் வெல்லும். தர்மம் அதர்மம் இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டது இந்த போர். போர்க்குடியில் பிறந்துவிட்டு போர்க்களத்தை கண்டு அஞ்சுவதா? எவனோ கூறியதை நம்பிவிட்டீர்கள்.